பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 27/3/2019 புதன்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். திதி தேய்பிரை சப்தமி இரவு மணி 8:57 வரை, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் கேட்டை காலை மணி 8:19 வரை, பின்னர் மூலம். யோகம் வியாதிபாதம் மாலை மணி 4:34 வரை. கரணம் விஷ்டி காலை 8:23 வரை, பின்னர் பவம் இரவு மணி 8:57 வரை. ராகுகாலம் பகல் மணி 12:14 முதல் பகல் 13:46 வரை. யமகண்டம் காலை 7:40 முதல் 9:11 வரை. குளிகை காலை 10:40 முதல் 12:14 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளாகும். ஆசைகள் அதிகம் மிக்க சுறுசுறுப்பம் மிக்க தைரியமும் மிக்க மேஷராசி அன்பர்களே, ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதே ஆகும். மனமே வாழ்வின் நுழைவாயில். நல்லது கெட்டது மனதின் மூலமே வருகிறது. பிரச்சனைகளை தீர்க்க உதவுவதும் மனமே. நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் ஏஞ்சலாக மாறும் நாளிது. இந்த இனிய தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். வழக்கு விவகாரங்கள் தொல்லை தரலாம். பெரியோர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பணிவோடு நடக்க வேண்டும். திடீர் நடுக்கமும் பயமும் ஏற்படும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்க தவறக்கூடாது. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எவ்வளவு எதிர்ப்புகளும் தடன்களும் வந்தாலும் தங்கள் காதலை விட்டுக் கொடுக்காத ரிஷபராசி அன்பர்களே, பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தரும். அதிகாரிகளிடம் மிகுந்த பாராட்டை பெறுவீர்கள். தொழிலில் வரும் லாபத்தால் வருமானத்தில் உயர்வு ஏற்படும். கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து முடிவெடுக்க வேண்டாம். அது உங்கள் குழந்தைகளின் நலனை பாதிக்கலாம். இனிய பேச்சால் பெண்களை கவர்வீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான வெற்றிகளை குவிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது பொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை ஞானம் அதிகம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு கூடும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். பயணத்திட்டங்களை தள்ளி போகலாம். புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும். அன்பு குழந்தைகளின் அறிவை கண்டு வியப்பீர்கள். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக நேரத்தை ஒதுக்கி மகிழுங்கள். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். நீண்டகால கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். இரக்கமுடைய மனதும் வாக்குமன்மையும் மிக்க கடகராசி அன்பர்களே, கடந்த கால நண்பர் தொடர்பு கொள்வார். பழைய நினைவுகளில் மனம் மகிழ்வீர்கள்.
முட்டாள்தனமான காதல் வரலாம். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும். உங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை முயற்சிப்பார். வேதனையில் இருப்பவர்களுக்கு உதவுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். காரியங்களை நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே செய்யுங்கள். கடினமாக உழைத்தாலும் உங்கள் உழைப்பை பாராட்டாமல் குற்றம் குறைகளை சொல்வர் உங்கள் மேலதிகாரிகள். அந்தஸ்து குறைவதோடு அமைதியும் குறைவும். உங்கள் லட்சியங்களை பெற்றோரிடம் தெரிவியுங்கள். அவர்கள் அதற்கு முழுமையான ஆதரவு தருவர். மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றிகளை குவிப்பார்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணியவும் வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கமுக்கமாக காதலிக்கும் சிம்ம காதலர்களே, சமூக ஆன்மீக நிகழ்வுகளுடன் நாள் இனிமையாக துவங்கும். மனைவி ரொமான்டிக் மூடில் இருப்பார். அச்சம் எனும் பேயை விரட்டும் போது சில பாசிட்டிவான முடிவுகள் எடுங்கள். உபரி பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம். வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்கள். தடைப்பட்டும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். பயணங்கள் நீண்டகால அடிப்படையில் பயன்தரும். சமயோஜித புத்தியுடன் நீங்கள் செய்யும் முயற்சிகளால் வெற்றி உறுதியாகும். நீண்ட காலமாக செய்து வரும் ப்ராஜெக்ட்கள் தாமதமாகும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். நீர்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி கிட்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வாழ்க்கையின் நெளிவு சூழலையும் முழுமையாக அறிந்தவரும் இனிமையாக பேசக்கூடியவருமான கன்னிராசி அன்பர்களே, தனலாபம் பெருகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் அன்புமிகு உரியவரின் வருத்தத்திற்கு உங்கள் புன்னகையே மருந்தாகும். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவோரை கண்டு விலகுங்கள். சர்ப்ரைஸான புதிய தகவல்கள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். சத்ரு ஜெயம் உண்டாகும். புதிய உற்சாகம் பிறக்கும். மற்றவர்களின் உதவியும் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படலாம். திருமணம், தொழில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் செல்வர். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை மருகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். காதல் விவகாரங்களில் வல்லவரும் வசீகர முகம் உடையவருமான துளாராசி அன்பர்களே, நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்தால் லாபம் காணலாம். இன்று ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஹாபிகளில் ஈடுபடுங்கள். பிடித்தமான காரியங்களை செய்யுங்கள். அதிகரிக்கும் செலவுகள் சேமிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து விடுவீர்கள். காலையில் ஏற்படும் பிரச்சனைகள் மாலைக்குள் சரியாகிவிடும். இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி வரும். தனலாபம் குறையும். கண் உபாதைகள் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தோல்வி உண்டாகும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள்.
அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளிதானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுறுசுறுப்பான, சக்திமிக்க, ஆனால் மாறுபட்ட மனதுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். குழந்தைகள் பால் அன்பும் அவர்களின் முன்னேற்றத்தில் ஆர்வமும் ஏற்படும். உங்கள் மாலை நேரத்தை பிள்ளைகளுடன் இனிதாக்குங்கள். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி அளிக்கும். அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அவசியமான பொருட்களை வாங்கும் அளவில் நிதி நிலைமை சீராக இருக்கும். வியாபாரிகளுக்கு சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ஆலோசனைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பர். மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அருமையான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். எதிலும் லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய தனுராசி அன்பர்களே, குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவீர்கள். அதை அவர்களும் உணர வேண்டும். புகாருக்கு இடம் கொடுக்காதீர்கள். குழந்தைகள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத உடம்பை போன்றது. வீட்டை அழகுபடுத்தவுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள். அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். உயரதிகாரிகளின் மனம் கவர்வீர்கள். பெண்களால் வீண் செலவுகள் ஏற்படும். வாகனங்களை வெளியில் எடுக்கும் முன் அனைத்து பாகங்களையும் சோதித்து பார்த்து எடுப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் அல்லது கொண்டைக்காடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். பல்துறை கல்வியும் சாதிக்கும் வலிமை மிக்க மகர ராசி அன்பர்களே, சரியான நடவடிக்கைகள், சரியான செயல்பாடுகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக திட்டமிட்டு உங்களை மகிழ்ப்பார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தினால் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக பெரியவர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். பயணங்கள் வெற்றி தரும். உடன்பிறப்பால் உதவி உண்டு. எண்ணிக்கை கூடினாலும் ஒரு சிலர் மட்டுமே நண்பர்களாக நிலைப்பர். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை ஈடுபாட்டால் ஆதாயங்கள் பெருகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கையவண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திரனி நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். உண்மையான, நேர்மையான, கடமை உணர்வுள்ள கும்பராசி அன்பர்களே, புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களால் விருப்பங்கள் நிறைவேறும். ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் மூலமாக பொது வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தர்மகாரிய ஈடுபாட்டால் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியோரை மிகவும் மதிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு.
கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய பெண்களுடன் பழகுபோரும் கற்றவருமான மீனராசி அன்பர்களே, பயணம் பலன் தரும், ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும். வெளிப்புற விளையாட்டுக்கள் உங்களை ஈர்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமாக ஆக்கலாம். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புது தெம்பு ஏற்படும். உல்லாச பயணங்களால் உற்சாகம் மிகும். பல வழிகளிலும் அதிக தனலாபம் கிடைக்கும். எதிர்பாளர்பால் ஈர்ப்பு, இன்பம் மற்றும் ஏற்றங்களும் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.